நீங்க சொன்ன வேலைக்கு இன்னும் 2 நாள்ல முடியும். அது வரைக்கும் யாருக்கு எனக்கு எந்த தொந்தரவும் பண்ண கூடாது. கொடுத்த வேலையை கச்சிதமா முடிச்சிட்டு தான் இங்க போவேன். இங்க பாரு சேமா, உன் பதவியை வச்சுக்கிட்டு நான் இந்த வேலையை, இவ்வளவு பெரிய வேலையை நான் உன்கிட்ட ஒப்படைக்கல. உன் வீரம், உன் துணிச்சலு, உன் ஆண்மை, அத வச்சுதான் கொடுத்தேன். நீ ஒரு வீரம் உள்ள ஆம்பளை, அத நம்பித்தான் இந்த பொறுப்பை நான் கொடுத்திருக்கேன். பதவி வச்சுலாம் ஒண்ணுமே இல்ல. உன் வீரம், உன் துணிச்சலு, நீ இந்த வேலையை கச்சிதமா முடிச்சிருவேன்னு நான் நம்புறேன். என்ன உன் சகவாசம் கொஞ்சம் மாறி இருக்கதா என் காதுக்கு அரசியல் பிரச்சனை வருது. என் தனிப்பட்ட விஷயத்துல தலையிடறதுக்கு எவனுக்கும் எந்த அதிகாரமும் கிடையாது. எந்த பொம்பனா இருந்தாலும் போட்டு தள்ளிடுவேன். என் பர்சனலை பத்தி யார் எதுவும் பேசக்கூடாது. சரி, நீ கட்டுக்கடங்காத கால மானுக்கு பின்னாடி போறதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா என்ன? மறுபடி சொல்றேன், என் பர்சனலை யாரும் தலையிடக்கூடாது. என்ன விஷயம் அத்தா உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்க. அவன் மேல உங்க கண்ணு பட்டுச்சு, எவனும் பார்க்க மாட்டேன், குழி தோண்டி புதைச்சிருவேன். ஆமா, அவ பின்னாடிதான் போய்கிட்டு இருக்க. யாராவது அவன் மேல சின்ன காயத்தை ஏற்படுத்தலாம்னு நினைச்சாலும் எவனும் உயிரோட இருக்க முடியாது. ஆமா, அவ பின்னாடி தான் போவேன், அவ கூட தான் வாழ போறேன். அவன் தான் எனக்கு எல்லாம். சரி சரிமா, கோபப்படாத. ஆம்பளைன்னா ஒரு பொண்ணு தொண்ணு தேவைதானே, அதுக்காக இல்ல. மானுக்கு பின்னாடி போய் நீ கோட்டை கிட்ட விட்டுருவியோன்னு சின்ன தயக்கம், வேற ஒண்ணு இல்ல. மறுபடியும் சொல்றேன், என்கிட்ட வேலையை கொடுத்தமா அமைதியா இருந்தமான்னு இருக்கணும். எனக்கு விருப்பப்பட்டவளை பத்தி இனிமேல் இதை பத்தி எங்கேயாவது பேச பார்த்த பாஸ், அது என்னமோ தெரியல. அவ கண்ணு, அவ பேச்சு, அவ அழகு, கண்ணை சச்ச 1000 பேர் வந்தாலும் இவ வேணும்னு நினைச்சேன். பாஸ், இவங்கிட்ட பகச்சிக்க வேண்டாம் பாஸ். அப்படிதான்டா நானும் நினைச்சேன். நான் அவளை அடையக்கூடாது, பார்க்க கூடாது, எப்படி மிரட்டணும் பார்த்தல. அதுக்காகவாது அவளை அடைஞ்சே தீரணும் பாஸ். இவன் பொல்லாதவன் பாஸ். இவனை பத்தி தான் நமக்கு தெரியுமே. ஆப்டால் ஒரு டிஎஸ்பி, ஆனாலும் ஒட்டுமொத்த அரசியல்வாதியும் கைக்குள்ள வச்சு ஆட்டி புடைச்சிக்கிட்டு இருக்கான். அப்ப எப்பேற்பட்ட கிரிமினல்னு பார்த்துக்கங்க. இவங்கிட்ட பகைக்கிறதும் ஒண்ணு, புலிவாலை பிடிக்கிறதும் ஒண்ணு. எதுக்கு பாஸ் நமக்கு இப்போ இந்த பிரச்சனை? பாஸ், இவன் மனுஷனே கிடையாது, காட்டு முராண்டி. இவன் காட்டு முராண்டியா இருக்கிறதுக்கு யார் காரணம்னு உங்களுக்கு தெரியும். கோபட்டி ராஜா. கபடி ராஜா. தமிழ்நாடு அவன் பேரை கேட்டா அலரும். அவனுக்கு பயந்து தான் இவன் பண்ற எல்லா தில்லாலங்கடி வேலைக்கும் அவன் பயந்து சாவுறான். கபடி ராஜா. இவனுக்கு என்னோட ஒரு பெட்டி கடையை வச்சுக்கிட்டு ஒட்டுமொத்த தமிழ்நாட்டை ஆட்டி படைக்கிறானுங்க. பாஸ், இவங்கிட்டலாம் பகைக்க வேண்டாம் பாஸ். அவனுக்கு பேருக்கு தான் பெட்டி கடை. அவன் மெயின் பிஸ்னஸ் என்னன்னு நமக்கு தெரியும் பாஸ். அவனுக்கிட்ட ஈவி இறக்கமே எதிர்பார்க்க முடியாது. மோகோரே கொடூரே, வெளியில தான் விளாட்டு பைய மாதிரி சுத்திக்கிட்டு இருப்பான். 3 வருஷம் புழல் ஜெயில இருந்துட்டு வந்திருக்கான். அவன் பண்ண வேலைக்கு எங்கேயோ எப்பயோ தண்டனை நிற்கணும். 3 வருஷத்துல வெளியில வந்துட்டான். ஊருக்குள்ள காலேஜ் படிக்கிறதுக்கு மெட்ராஸ்க்கு போனான்னு பேரு. அவன் எங்க போயிட்டு வந்தான்னு நமக்குத்தான் தெரியும் பாஸ். இவனுக்கிட்டலாம் பகைக்க வேண்டாம். அந்த பொண்ணு தானே பாஸ், விட்டுருங்க, வேற பொண்ணு பார்த்துக்கலாம். டேய், எனக்கு அவத்தான் வேணும் பாஸ். டேய், அவளை கடத்திட்டு வந்து என் தேவையை முடிச்சுட்டேன். கொன்னு இதே வீட்டில் புதைச்சிருங்க. அவளை காணும் இவனை காலத்துக்கு தேடிக்கிட்டே இருக்கட்டும். நம்ம மேல ஒரு கடுகளுக்கு சந்தேகம் கூட வரக்கூடாது. ஆனா அவளை அடையாம மண்ணுக்குள்ள புதைக்க கூடாது. இவன் என்கிட்ட தோத்து போகணும்டா. இவன் என்கிட்ட தோத்து போகணும். ஒரு எம்எல்ஏன் கூட பார்க்காம ஆத்தால் ஒரு டிஎஸ்பி என்ன மாட்டிட்டு போறான். அதுக்காக அவளை அடைஞ்சு இதே அரண்மனையில நான் அவளை புதைக்கணும். இத்தாரக்கல்லி விற குடிக்க போனாலாம் கத்தால முள்ளு கையோட வந்துச்சான். அந்த கடையால இருக்குது. இந்த கடையோட கடந்து என் புள்ள மாரடிக்கான். நான் ஒண்ணுக்கு 4 ஆம்பளை பையனை பெத்து போட்டுருக்கா. ஒரு பய கடையில நிக்க மாட்டேக்கானே. இவன் கடையில புண்ணாக்கு இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். கிளவி காலையிலே புலம்ப ஆரம்பிச்சுட்டு, என்ன காலையில எதுக்கு புலம்பிட்டு கிடக்கிய? மாமா, சீமை இல்லாத சீமை சரிக்கியா மருமகளா வீட்டுக்கு கொண்டு வந்துட்டேன். குழந்தைத்திரம் பார்த்து பொண்ணு எடுக்கணும். நான் இந்த மேனாமிடிக்கல என் பையனுக்கு கட்டி வச்சு விட்டேன். காலையிலே இந்த
சொல்ல வேண்டியிருக்கேன். என்னத்தை வேணும் சொல்லுங்க, எதுக்கு கத்திட்டு கிடக்கிய? என் புள்ள காலையில இருந்து ஒரு கஞ்சி தண்ணி கூட குடிக்காம கடையிலே கிடக்கான். ஒரு தண்ணியை கொடுத்தா ஒரு நீ தண்ணியை கொடுத்தோன்னு ஒரு பைய உள்ள வேலை செய்யல. ஒண்ணுக்கு 4 ஆம்பளை மக்களை பெத்து போட்டிருக்க, ஒரு பைய கடையில இருக்கானா? ஆமா, அவன் இந்த பெட்டிக்கடையில இருக்கிறது தான் போலீஸ் ட்ரைனிங் எல்லாம் போயிருக்காங்க. வேலத்தை கிளவி போக்கத்தை கிளவி. என்ன மனசுக்குள்ளே என்ன திட்டிக்கிட்டே கேட்க? இல்லத்த, அந்த பையன் இருக்கணும்னு சொல்லிவிட்டேன், கொண்டு அறுத்து விடுவேன். சப்பா, இந்த மாமியை கிளவிக்கிட்ட மாட்டிக்கிட்டு நான் படுத்த பாடு. அம்மா, இந்த கிளவி உயிரோட இருந்தா தான் நான் அந்த சொத்தை பூரா அணிவிக்க முடியும். அதுக்காகவே இந்த கிளவியை போட்டு நான் கெட்டி அள வேண்டியிருக்கேன். அவன் கடைக்குட்டி எங்க? அவன் இப்பதான் வயலுக்கு போனான். அவன் கிங்ஸ்லன் எங்க? அவன் என்னைக்கு வீட்டுல இருந்தான்? அவன் தான் ஊருக்கு தத்து கொடுத்தாச்சே. நேத்துக்கு கபடி கபடினே கபடி பின்னாடி போயிருப்பான். அவன் தான் ஊருக்காக கபடி விளையாட போறானே. வந்துட்டா. ஐயா ஐயா ஐயா, நான் வெத்த வயிற சிங்கக்குட்டி, என் மகன் வெத்த வயிற குட்டி வந்து நிக்காம வாரியா சிங்கக்குட்டியாட்டம். ஆமாமா, ஊருக்கு உழைச்சு தட்டுறான்ல, அப்ப சிங்கக்குட்டி தான். ஆவா கிடக்க எப்போ கட்டவா வந்து நிக்காம பாரு ராஜ துறையாட்டம். இவன் அழகுக்கு முன்னாடி எவனாவது நிக்க முடியுமா? ஐயா 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 ஐயா, அவன் நிக்கிற தோரணை பாரு, அவன் பாக்குற பாரிய பாரு, சொக்காதவனு சொக்கி போயிடுவான்ல. பாத்தே. ஆமாமா, சொக்கிட்டா அப்படியே வச்சு குடும்பம் நடத்திடுவான். இவன் லட்சணம் எனக்கு தான் தெரியும். ஐயா ஐயா, அவ கடக்க ஐயா. அம்மா ஐயா, அங்க நிக்காம பாரியா என் சிங்கக்குட்டி. ஐயா, அப்படியே உங்க தாத்தாட்ட இருக்கானே. சத்தியமா சொல்றையா, உன்னை 1000 புள்ளைலாவது காதலிக்கும் பாத்துக்க. என்ன 1000 போதுமா? இப்படி 1000 என்னடி 1000 லட்சம் புள்ளைல இல்ல, கோடி புள்ளைகளுக்கு என் பேரனை பிடிக்கும். ஆனா என் பேரனுக்கு தான் யார பிடிக்க போகுதுன்னு தெரியல. அப்படி ஒரு நினைப்பு இருக்குதா? அடப்பசக்கிட்டவள, இவனை பார்த்து மயங்காதவன எவனாவது ஒருத்தி இருக்க சொல்லு பாப்போம். அவன் நிக்கிற தோரணைய பாரு. வேணாம் வேணாம், அவன் பாக்குற அழக பாரு, கொஞ்சம் உன்னிச்சு கவனிச்சு பாரு. ஆள் மட்டும் அழகு போல இருந்த இடத்துக்கு வீட்டுக்கு சல்லி காசுக்கு பிரயோஜனம் கிடையாது. அதான் என் பேரப்புல ஊருக்கே உழைக்கானே. ஊருக்கு உழைச்சிட்டா மட்டும் போதும், வீட்டுக்கு உழைக்க வேண்டாம். அட பியானாயி, பணம் மனது மனக்க பியானாய போட்டு கட்டி எழுதி. ஏ சிங்கக்குட்டி, அவ கடக்கையா, உன் அழகுக்கு ஒரு தோரணைக்கு முன்னாடி பணம் காசு என்னையா? பணக்காசு உன் வீரம், உன் ஆளுமை. சரிங்க பாட்டி, சரிம்மா, நான் கடையில போயிருக்கேன், டென்ஷன் எடுக்காதீங்க. ஐயோ ஐயோ, அந்த சிரிப்பே ஒரு அழகுதான். ஆமா, இந்த பேரனை மட்டும் தானே பிடிக்கும், வேற எந்த பேரையும் பிடிக்க மாட்டேங்கல்ல. வீட்டுக்காக மட்டும் வாழ்றவன் ஆம்பளை இல்லடி, நாட்டுக்காக வாழ்றான் பாரு, அவன் தான் உண்மையான ஆம்பளை. எவன் ஒருத்தன் நாட்டை நேசிக்கிறானோ அப்ப அவன் குடும்பத்தையும் நேசிக்கிறான் தானே அர்த்தம். இது புருஷன் மிலிட்டரியில இருந்துச்சான், அந்த பேச்சு தோரணை. ஏன் புருஷன் கிட்டத்தட்ட 12 வருஷம் மிலிட்டரியில இருந்தாரு. வீர மரணம் சும்மா இல்ல, அப்படியே எதிரி முன்னாடி நெஞ்ச நிமித்திக்கிட்டு வீர மரணம் அடைஞ்சாரு. இன்னைக்கும் நெஞ்ச நிமித்தி சந்தோஷமா சொல்வேன், மிலிட்டரிக்கார சுந்தர பாண்டி பொண்டாட்டின்னு. அப்படியே என் புருஷனாட்டு இருக்கா என் சிங்கக்குட்டி, என் கிங்ஸ்லன் ராஜா. தெரியுது தெரியுது, இவன் புருஷன் மாதிரியே இவன் இருக்கான, அதுக்குத்தானே இத்தனை ரசனை. கிழவிக்கு புருஷன் பொண்ணாலும் ஆசை விடல பொண்ணுக்கு. கெட்டின புருஷன் மேல ஆசைப்படாம என்ன பக்கத்து வீட்டுக்கார மேலே ஆசைப்பட முடியும்? பக்கத்தவள 60 அடி, நான் மண்ணுல போற வரைக்கும் என் புருஷன் மேல நான் ஆசை வச்சுக்கிட்டு தான் இருப்பேன். நீ உள்ளுக்குள்ள உக்கம் போட்டுட்டு போறது எனக்கு தெரியாமலா இருக்குது. நான் தைரியமா சொல்ல வேண்டி, ஆமா என் புருஷன் மேல எனக்கு கொள்ள ஆசை இருக்குது. இப்ப கூட என் புருஷன் உயிரோட வந்தாருன்னா அப்படி கெட்டி அணைச்சிக்கிடுவேன். இந்த காலத்து பிள்ளைகளுக்கு காதலை பத்தி என்ன தெரியுது? நாங்களும் காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டோம். என் புருஷன் மிலிட்டரிக்காரன்னு தெரிஞ்சும் நான் தைரியமா காதலிச்சேன். ஊரே சொல்லிச்சு, சாவ பிறந்தவன் அவனை காதலிச்சு நீ என்ன வாழ்க்கை தொலைக்க போறான்னு. நல்ல 4 நாள் கூட என் புருஷன் கூட நான் வாழல. ஆனாலும் அவர் மேல இந்த காதலும் குறையல, அவர் மேல வச்சிருந்த பாசமும் குறையல. ஒட்டி ஒரு ஆசைக்கிட்டே இருக்கிறது பேர் காதல் இல்லையா இருக்கும்? ஆமா, படிப்பா கத்தவள. காதலை பத்தி இவளுக்கு என்ன தெரியும்? என் சிங்கக்குட்டி பண்ணுவான் பாரு காதலி, அவன் பண்ணுவான் பாரு காதலி. இப்போ நீங்க போய் சாப்பிட்டு வாங்க, நான் கடையை பார்த்துக்கிறேன். ஐயா இவ்வளவு நேரம் ஐயா, அப்பமேச்சும் உங்க அம்மையை கொஞ்சம் தண்ணி கொண்டுட்டு வா, இன்னும் கொண்டுட்டு வரேன். சரிங்கப்பா, நானும் கோட்டை வரட்டுமா? வேண்டாம் வேண்டாம், நான் வீட்டுல போய் கொஞ்சம் கஞ்சி தண்ணி குடிச்சிட்டு செத்த குறுக்கு அசைச்சிட்டு வரேன். அப்பாக்கு ஒரே குறுக்கு வலியா இருக்கு. சரிங்கப்பா. பழைய பேப்பர் எதுவும் கிடக்கா? போர் அடிக்குத. என்னடா அண்ணா, சரக்கு வந்துட்டேன். டேய், இங்க எங்கடா கொண்டு வந்த? ஏன் இங்க கொண்டு வந்த? அப்ப நான் எங்க வைக்கிட்டோம்? டேய், போலீஸ்காரன் வர நேரம் வந்துருவான். டேய், இந்த வியாபாரமே ஆகாம எந்த பொருள் இருக்கும்? ரவை. ஏய், நம்ம பொம்மைங்கெல்லாம் பாய் அதான்டா வாங்கிட்டு போறாங்க. பருப்பு, சிறு பருப்பு, மண்டவெல்லாம், தவிடு தான் எல்லாம் வாங்கிட்டு போறாங்க. டேய்,
எறும்பு பொடி பாக்கெட் எங்க இருக்கு? அதுலயா? வேற வழியில எறும்பு பொடி பாக்கெட் இருக்குல்ல, அது சாக்குல இருக்கா சின்ன பையில இருக்கா? ஆனா அது அப்ப குறையதான் வாங்கிட்டாரு, அதை வைக்க முடியாது. பச்சரிசி இருக்குல்ல, அதுக்குள்ள வச்சிரு. பச்சரிசிக்குள்ளையா? ஒரு அப்பா பாத்துட்டாருன்னா பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். கொண்டாங்க வச்சிரு. பாரு, நான் கேட்ட சரக்கு இருக்குல்ல, கரெக்டா வாங்கிட்டு வந்துருக்கேன். ஆயுதம்லாம் பக்காவா இருக்கு. ஆயுதத்துல மட்டும் சர்டிபிகேஷன் ஆகக்கூடாது, கரெக்டா இருக்கணும். கபடி விளையாடுறதுக்கான அத்தனை சாமாவும் கரெக்டா இருக்குன்னு. சரி சரி, அப்போ வர நேரம் சீக்கிரம் உள்ள வச்சிரு. துரசாமி, சொல்லுங்க பாட்டி. யாரு அவன்? சின்னவனா? ஏன்னா உங்க அப்பா இல்லையாங்க கடையில? அப்பா இப்பதான் சாப்பிட போனோம் பாட்டி. உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு 1/4 கிலோ ரவை, அப்புறம் ஒரு 100 பாசி பருப்பு கொடுத்துறியா? 100 பாசி பருப்பு? அதிகம் தான் பாத்துக்க. உங்க அப்பா 50 பாசி பருப்பு வாங்கினோம்னா கொல்ல கோவப்பட்டு போவான் பாத்துக்க. அவனுக்கு பையன் 100 சிறு பருப்பு வாங்கிக்கிட்டு இருக்கேன். இருங்க போட்டு தாரேன். பாட்டி உங்க மகன் வந்தாச்சா மெட்ராஸ்ல இருந்து? அவன் கோயிலுக்கு கொடைக்கு வரவேன்னா, அப்புறம் அதுக்கும் வரல. இவன் பொங்கலுக்கு தான் வாரானா என்னமோ, பொண்டாட்டி பிள்ளை எல்லாம் கூட்டிட்டு வரணும்ல. அவன் மெட்ராஸுக்காரி பத்துக்க, நம்ம ஊர்ல வந்து இருந்துக்கிட மாட்டானாம். இங்க ஷாப்பிங் மால் இல்லையா, அப்ப என்னமோ சொன்னால குளிக்கிறதுக்கு சவர் இல்லையா, என்னெல்லாமோ சொல்றா பத்துக்க. அதெல்லாம் இங்க இல்லையா, அதனால இங்க வரமாட்டா காலம் பத்துக்க. என் அவன் சொல்லுதான். மெட்ராஸ்ல போய் இருந்து பார்த்தா தெரியும். இங்க வந்து ஒரே கொனட்டு வேலை. ஐயா, மெட்ராஸ் பெரிய டவுனாம் இல்லையா, அது வெளிநாடாம்ல. யார் சொன்னா? அவன் தங்கமாவா சொல்லிக்கிட்டு இருந்தா. தூத்துக்குடியில கட்டி கொடுத்துருக்கல மோவா, சொர்ணக்கிரி வரல அப்படி. ஆமையா, அவன் மவா மெட்ராஸ்ல படிக்க போயிருக்காங்க. அதனால அவளும் வரவே மாட்டேங்க பத்துக்க. இவன் வாயேன்னு சொன்னாலும் இல்லம்மா, என் மவா ஊர்ல இருந்து வாரா, மெட்ராஸ் இருந்து வாரான்னு சொல்லி விடுதான். என்னத்த சொல்ல, புள்ளையில கட்டி கொடுத்தாச்சு, இவன் எதிர்பார்த்தா முடியுமா? சரியா, சீக்கிரம் தாயா, அந்த ரவையாவது சத்த கிருண்டி ஒரு கடுங்காப்பியாவது போட்டு குடிக்கணும் பத்துக்க. ஏன் பாட்டி, ஒரு சுவார் கறி பொங்கி திங்க முடியுதானே? இந்த ரவையை கிண்டி எப்படி வயது அறியும்? ஒத்த கட்ட தானையா, போதும். சத்த 50 ரவையை கிண்டினோம்னா போதும் பத்துக்க. யார்ல கிடந்து கொஞ்சம் கிடக்குது, அதையும் கொஞ்சம் அவிச்சு போட்டிருக்கேன். ஆமா, அப்பதான் சிறு பைத்தம் வைத்து கொஞ்சம் அவிச்சு போட்டிருக்கேன். போதுயா, இவ்வளவு தின்னா போதாதா? சரி சரி, இருங்க நான் பொழிஞ்சு தரேன். அழகு போல இருக்கானே, எவளுக்கு கொடுத்து வச்சிருக்கோம். என்ன தங்கத்தை மவளா? கடையில யார் இருக்கா? அவன் துறப்பாண்டி இல்ல, அவன் மகன் 2வது உள்ள வந்தா இருக்கான் பாத்துக்க. அந்த வாட்டு சட்டமா இருப்பான், அந்த சுண்ட முடி பையன், அந்த பையல உள்ள இருக்கான். இந்த சிறுபருப்பும் பாசி பருப்பு நம்ம என்னது ரவையும் வாங்க வந்தே பாத்துக்க. அத பொணஞ்சிட்டு வாங்கிட்டு போயிருக்கேன். அவன் அப்பனா 2 நிமிஷத்துல பொணஞ்சு கொடுத்துருவான். இந்த இவனுக்கு படிச்ச பையல தெரியல. கடையில யார் இருக்கான்னு தான் கேட்டேன். அதான் அவன் துறப்பாண்டி கடையில இல்ல. அவன் 2வது உள்ள இல்ல பாரு, அவன் ராஜா, அந்த சுருண்ட முடி பையன் நல்லா இருப்பானே அவன் தான். அவன் கண்ணு முடியெல்லாம் நல்லா இருக்கும், தாத்த நாட்டம். ஆமா, நம்ம இந்த சுந்தரமண்டி அக்கா இருக்கவல்ல, அவன் மாப்பிள்ள நல்லா இருப்பாரு, சுந்தரமண்டி அண்ணே நல்லா இருப்பாரு, அப்படியே இருப்பான் இவனு. அவன் தான் 1/4 கிலோ ரவையும் நம்ம பாசி பருப்பும் கேட்டேன். நான் என்ன கேட்டேன்? கடையில யார் இருக்காங்கன்னு கேட்டேன். அதான் சுந்தரபாண்டி இருக்காவல்ல, அவன் பேரு சின்னவன் இல்ல, அவன் ராஜா. போதும், நான் ரவை வாங்க வந்ததையோ சிறுபருப்பு வாங்க வந்ததையோ நான் கேட்கல. ஓகே, காலையிலே யாரும் சீவனை எடுக்க கூடாது. ஓகே, அத்தின பிள்ளைக்கு என்ன இவ்ளோ கோவந்துட்டு? ஹலோ தம்பி, கடையில யார் மணிக்க? ஏ தம்பி, ஏ தம்பி. சேட்டி பத்திய போய் உள்ளக்கு. ஏ தம்பி, ஏ டவுசர் போடு தம்பி. என்னங்கக்கா? அப்பா சொல்லுங்கக்கா. அதான் சரி, இந்த தம்பி கேட்காமல சொல்லுமா. ஊர் கிழவிகளுக்கெல்லாம் கொசரு கொஞ்சம் அதிகம் தானே சொல்லுவாங்க. அது பட்டணத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சிருக்கு. ஏய் தம்பி, அது வந்து சொல்லுங்கக்கா. அக்கா மண்டபம் வேணுமா, சீனி வேணுமா, கருப்பட்டி வேணுமா, என்னக்கா வேணும் சொல்லுங்கக்கா. தம்பி மண்டை பத்திரம். ஓ, மண்டபம் 10 ரூபாய்க்கு வேணுமா? சரி, மண்டபம் கருப்பட்டி இருக்குது. கருப்பட்டி வேணுமா, மண்டபம் வேணுமா? பண்ணிட்டாங்க. நீங்க கட்ட சிறுபருப்பு அப்புறம் ரவை இல்லங்க, கூட 100 கிராம் அதிகமா வச்சிருக்கேன், நல்லா கிண்டி தின்னுங்க. ராஜா அப்படியே இந்த சுந்தரமண்டி அண்ணனை பார்த்த மாதிரியே இருக்குது. உங்க தாத்தனும் இப்படித்தான் கூட 50 வச்சு கேனி சொல்லி திக்கி திக்கி கொடுப்பா பாத்துக்க. ஆமாமா, எனக்கு கொஞ்சம் பெரிய மனசு. என்னங்க பாட்டி, எவ்வளவு ஆச்சுடி? இருக்கட்டும், கிளம்புங்க. ஐயா, உங்க அம்மா கைக்கு தெரிஞ்சா நான் எனக்கு அறுத்து கிழிச்சு விடுவா. எவ்வளவு? ஐயோ போங்க பாட்டி, கொடுத்துட்டேன்னு சொல்லுங்க. போங்க. ராஜா அப்படியே இந்த சுந்தரமண்டி அண்ணன் தான். ஹலோ, என்னங்கக்கா? டேய், என்ன ரொம்ப சோதிக்காதீங்க சொல்லிட்டேன். எனக்கு கோவம் வந்துரும். டேய், உங்க அண்ணனுக்கு எங்க அக்காவுக்கு கல்யாணம் முடிஞ்சலடா. மரியாதை வாயில கொடுத்து விடுவேன். வேண்டாம், நான் ரொம்ப கோவமா வந்துட்டேன். ஓகே, என்ன ரொம்ப சோதிக்க கூடாது. எங்க அக்கா அண்ணனா உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்கா. நீங்க பாட்டுக்கு தாலி கட்டி வச்சிட்டு 2 பேரும் பிரிச்சு வச்சிருக்கீங்க. இப்போ என்ன பண்ணணுங்க? அவங்க ரெண்டு ஒண்ணு சேர வேண்டாமா? கடுத்த வலிச்சல போலுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. ஐயோ, இப்படி பேசுறானே, நான் என்ன பண்ணது?
கோத்த கலப்பிடாத ஒக்க மக்க எல்லாம் தெரியுது. டேய் நீ பேச்ச மாட்டாத எனக்கு கோவம் வந்துரும். ஆ, கல்யாணம் முடிஞ்சா எல்லாம் தெரியுது. அம்மா இவங்கிட்ட வந்து சிக்குவனா அசிங்கப்படுத்துறானே, அசிங்கப்படுத்திட்டானே. ஐயோ நான் அசிங்கப்பட்டுட்டேனே. என்ன என்னையா உங்க அண்ணனை பார்க்க முன்னாடி எங்க அக்கா உட்கார்ந்து அழுதுகிட்டு இருக்கா. நான் அதை சொல்ல வந்தேன். எங்க அம்மா என்ன வீட்டை விட்டு வெளிய விட மாட்டாங்க. கோயிலுக்கு போறேன்னு ஏமாத்திட்டு வந்திருக்கேன். எங்க அக்கா ரொம்ப அழுதா. இங்க எங்க அண்ணன் ஆல்ரெடி உட்காந்துருக்கான். என்ன பண்ண? கல்யாணம் முடிஞ்சிட்டு நல்லபடியா சீக்கிரம் சேர்த்து வைக்கலாம். என்னங்க அசால்ட்டா பதில் சொல்லிட்டு இருக்கியா? என்ன பண்ண சொல்ற? இது சரியான பதில் இல்ல. எனக்கு கோவம் வந்துரும். என்ன பொறுப்பு இல்லாம பேசிட்டு இருக்கீங்க? எங்க அக்கா கழுத்துல தாலி இருக்குது. பாவம் அழுதுட்டு இருக்கா. எங்க அண்ணன் தான் பொண்டாட்டி புரிஞ்சிருக்கேன்னு அழுதுட்டு உட்காந்துருக்கான். என்ன பண்ண முடியும்? இங்க பாரு, சீக்கிரம் சேர்த்து வச்சிடலாம். இல்ல உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்ல. அங்க ஒரு பொண்ணு அப்படி தனியா தவிக்க விடுறீங்களே, உங்களுக்கு ஈவரக்கா இல்ல? மனசு வலிக்காமலாம் இல்ல. என் அண்ணனே உங்களுக்கு தவிக்கும் போது ஒரு பொண்ணு இவ்வளவு தவிப்பா நீங்க தெரியாமலாம் இருக்கு. நாங்களும் எல்லா ஏற்பாடும் பண்ணி பார்த்தோம். ஆனா இப்போ பிரச்சனை ஆயிரும். இப்போ நேரம் சேர்ந்து வாழ முடியாது. நான் வீட்டுல பேசுறேன். அப்போ நான் எங்க அக்கா வாழ்க்கை தாலி கட்டியாச்சு மாமா. இப்ப போய் இப்படி பொறுப்பு இல்லாம ஏதாவது சொன்னீங்கன்னா எங்களுக்கு பயமா இருக்காதா? என்ன நம்புறல நீ? நம்பின போய் தான் இப்ப நான் ரொம்ப பயப்படுறேன். லூசுத்தனமா பேசிட்டு இருக்காத. மறுபடியும் நான் வீட்டுல பேசுறேன். அன்னைக்கு எங்க அண்ணன் சேமா அந்த போய் எதுவும் பண்ண முடியாம போயிடுச்சு. இல்லைன்னா நான் வீட்டுக்கு தான் கூட்டு வரணும்னு நினைச்சேன். சரி எல்லாம் நன்மைக்கு தான். அன்னைக்கு வீட்டுக்கு கூட்டு வந்திருந்தாலும் பெரிய பிரச்சனையா இருக்கும். அம்மா தாய் மாமா எல்லாரும் வீட்டுக்கு வந்திருந்தானுங்க. ஒரு அதுவும் பிரச்சனை தானே. நான் பேசுறேன். இப்ப என்ன அப்பாவுக்கு தெரியும், பாட்டிக்கு தெரியும். இதுக்கு மேல என்ன பயம்? அப்பா தான் கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும் பாத்துக்கலாம்னு சொல்லியிருக்காரு. எங்க அக்கா பாவம் பயத்துல உட்கார்ந்துருக்கா. ஒண்ணு பண்ணலாம். நான் எங்க அண்ணனை தெருவுக்கு வர சொல்றேன். பார்த்து பேச சொல்லு. புருஷ முன்னாடி பேச வேண்டிய இடம். எனக்காவது சந்தர்ப்பம் கிடைக்கும் போது பாத்துக்கலாம். எப்போ வீட்டுல மறுபடியும் சொல்லுவீங்க? எங்க அக்காவை கைவிட்டுற மாட்டீங்களே? அவன் எங்க அண்ணன் பொண்டாட்டி. என்ன பேசுற? பயமா இருக்கு. இல்ல, அது இன்னொரு பிளான் வச்சிருக்கேன். இப்போ ரேஷன் கார்டு புதுப்பிக்கிறாங்கல்ல, ஆமா. அதுல அண்ணன் பேர் சேர்க்கும் போதும் அண்ணி பேரை சேர்த்துட்டேன்னா அதை வச்சு பிரச்சனை உண்டு பண்ணி நான் சேர்த்துருவேன். அப்போ உண்மையை சொல்லிடலான்னு பாக்குறேன். அப்பதான் இந்த ஐடியா கொடுக்க சொன்னாரு. தைரியமா போ. அண்ணனை தெருவுக்கு வர சொல்றேன். வந்து பார்க்க சொல்லு. கொஞ்ச நாளைக்கு தாய் மாமா வீட்டுல இருந்து வேற ப்ரெஷருக்கு மேல ப்ரெஷரு. பாக்கலாம். எனக்கு இந்த பதில் திருப்தியாவே இல்ல. இருந்தாலும் நம்புறேன். தேவையில்லை, நான் கிளம்புறேன். எதுக்கு? ஏன் நீ எவ்வளவு கோமாவே இருக்கா? உனக்கு தேவையில்லை. மரியாதை தள்ளி போயிருங்க சொல்லிட்டேன். ஏன் எப்போ பார்த்தாலும் என்கிட்ட கோமாவே இருக்கா? என் முகத்தை பார்த்ததுக்கு அப்புறமும் உனக்கு கோவம் வருது. உங்க முகத்தை பார்த்தாதான் எனக்கு கோவமே வருது. அதான் ஏன்னு கேட்க. இங்க பாருங்க, ஒரு வாட்டி தான் பிடிக்கலன்னு சொல்ல முடியும். ஓய் அம்மா பிடிக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருக்க முடியாது. புரியுதா? பிடிக்கலன்னா விலகிடணும். பிடிக்காம இருந்தா நான் விலகி இருப்பேன். ஆனா உனக்கு என்ன பிடிச்சிருக்கு, எப்படி விலகி போக முடியும்? ஆமா, எனக்கு பிடிச்சிருக்குன்னு இவர் பார்த்தாரு. பார்த்தேன். உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு நான் பார்த்தேன். வேண்டாம், அப்பெல்லாம் இல்ல. எனக்கு உங்களை பிடிக்கல. உண்மையதான் சொல்றேன். உனக்கு என்ன பிடிக்கலன்னு வச்சுக்கோயா, ஏறத்து கூட நான் பார்த்துக்க மாட்டேன். ஏன் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். சீனு போயிடுவேன். ஆனா உனக்கு என்ன ரொம்ப பிடிக்கும். அதை விட எனக்கு ஒண்ணு ரொம்ப பிடிக்கும். காதலியா இல்ல, மனைவியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என் பொண்டாட்டியா பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதனாலதான் நீ என்ன பண்ணாலும் எனக்கு கோவம் வர மாட்டேங்குது. எனக்கு உங்களை பிடிக்கல. இனிமேல் இந்த மாதிரிலாம் பேச வேண்டாம் சொல்லிட்டேன். எனக்கு பிடிக்கலன்னா பிடிக்கல, அவ்வளவுதான். ஏங்க எதுக்கு இந்த தடுமாற்றம்? நான் எங்க தடுமாறினேன்? பிடிக்கல 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 பிடிக்கல. அப்போ அன்னைக்கு எதுக்கு எனக்கு கொடுத்த? சொல்லுடி. கீழே ஆட்கள் இருக்காங்கன்னு தெரிஞ்சும் தைரியமா என்கிட்ட வந்து என்ன நெருங்கி என்ன அடிச்சு உன்னால கொடுக்க முடிஞ்சதே. பிடிக்காம தான் கொடுத்தியா? என் வாழ்க்கையில செஞ்ச மிகப்பெரிய பாவமே அதான். லூசு மாதிரி பேசிட்டு இருக்காரு. பிடிச்சே கொடுத்தேன்னு சொல்ல வேண்டியதானே? இது என்ன இருக்கு? பிடிச்சவங்க தண்டி கொடுத்த, அது ஏன் இல்லைன்னு சொல்லி மறுக்கிற? சொல்லி காட்டி என்ன அசிங்கப்படுத்துறீங்கல்ல? கிரிக்கெடி அசிங்கப்பட்டு சொல்லிக்கிட்டு இருக்கேன். பிடிச்சு கொடுத்த, எனக்கும் பிடிச்சது நானும் கொடுத்தேன். இப்போ பிடிக்கலன்னு சொன்னீங்க, அதான் சொல்லி காட்டினேன். என்னடி? அது ஏதோ ஒரு உணர்ச்சி வசப்பட்டு கொடுத்துட்டேன். வேண்டாம், வார்த்தை விடாத எனக்கு கோவம் வந்துடும். சத்தியமா ஏதா அத்தா இல்ல சொல்லுவாங்களே அழகா இருக்கேன்னு, அப்படி நினைச்சு கூட நான் கொடுத்துருக்கேன். எனக்கு எவ்வளவு அருவருப்பா இருக்கு. நான் அப்படி நடந்துக்கிட்டேன்னு. கோத்த கிளப்பிட்டு போயிடாத. பிடிச்சுதான் கொடுத்தோம், புரியுதா? இல்ல, நான் இதை உணர்ச்சி வசப்பட்டு தான் கொடுத்துட்டேன். என்ன மயங்கி கொடுத்துட்டேன். தப்புதான். என்னையும் நான் அழிச்சுக்கிட்டேன். கிரிக்கெட் மாதிரி பேச
பேசுற கொண்டு எழுதிட்டு போயிடுவேன். பட்டு கொடுத்துட்டேன், இச்சையை கொடுத்துட்டேன். வேண்டாம் வார்த்தை விடாத கொண்டு எழுதுவேன். இச்சையை நான் கொடுத்துட்டேன். கொண்டு எரிஞ்சிருவேன். இதுக்கு மேல ஏதாவது பேசுன கொண்டு எரிஞ்சிருவேன். அப்பா சரி அம்மா கூப்பிட்டு உள்ள போ. தேவையில்லாத வார்த்தை விட்ட கொண்டு எரிஞ்சிருவேன். ராஜா ஒண்ணு இல்லப்பா, கொண்டு எரிஞ்சிட்டு போயிடுவேன். ஒழுங்கா வீடு போய் சேரு. கிங்ஸின் ராஜா ஒண்ணு இல்லப்பா, ஒண்ணு இல்ல. ஐயோ என்னத்த சொல்ல இந்த பயிலெல்லாம் வச்சுக்கிட்டேன். இல்ல அம்மைக்கு தெரியாம பாத்துக்கிடுங்கள, நிலையில நின்று விடுவா. ஐயோ இந்த பயல்கிட்ட என்னத்த சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. ஒண்ணு இல்லப்பா, தேவையில்லாத வார்த்தை விட்டாதான் அடிச்சிட்டேன். அந்த பயல்வன் முரட்டுக்கார பயல்வன் உன கை நீட்ட படிச்சிருக்கானுங்க. நீங்கெல்லாம் குடும்பம் நடத்தி கொண்டாட போறிய. சின்ன சின்ன விஷயத்துக்கு கையை நீட்டு. சின்ன சின்ன விஷயத்துக்கு கை நீட்டுறவன் ஆம்பளையே இல்லை பாத்துக்க. ஆமா அதுவும் பொம்பளை கிட்ட கை நீட்டுறவன் ஆம்பளையே கிடையாது. நீ அடிச்சா திருப்பி அடிக்க மாட்டான்னு அடிச்சிருக்க. என்னதான் பேசட்டுமே, அடிச்சிருவா நீ. வார்த்தையை விட்டா இருங்கப்பா, நான் போயிட்டு வரேன். நீ பின்னாடி போறான் பாரு. அடிச்சிட்டல, என்ன அடிச்சிட்டல. நில்லு. ஐயோ ஐயோ வசமா அடிச்சிருக்கேன். இங்க போயிருக்க. சாரிடி. முகத்திலே முடிக்க கூடாது சொல்லிட்டேன். சாரிடி சாரி. இங்க வாய. கோபத்துல சொல்லிட்டேன். சாரிடி சாரிடி. நான் இவ்வளவு இல்ல. சாரி சாரி, தப்பு 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 தப்பு. கிட்ட வராத, கிட்ட வந்த அவன கத்தி ஊற கூட்டிடுவேன். போடா. இல்ல தள்ளி வா. போயிரு, கோத்த கலப்பிடாத. அப்புறம் வாயில மரியாதை இல்லாம வந்துரும். போடா. போடாவா. சரி பரவாயில்ல விடு. நீ தானே சொன்ன, இன்னும் சொல்லாதுன்னு. நான் இன்மதான சொல்வேன். போடா பொறுக்கி எருமை பண்ணி குரங்கு குரங்கு. அப்படி சொல்லாத, எனக்கு கோவம் வரும். அப்படின்னா நான் அப்படிதான் சொல்வேன். குரங்கு பையல, குரங்கு பையல, எருமை எருமை. திக்காண்டா மிருகா, என்ன அடிச்சிட்டல்ல. இது என்னடி குரலு? குரங்கு பையல. வேண்டாம், நான் நல்ல முடியா இருக்கும் போதே சமாதானம் ஆயிரு. கோத்த கலப்பிடாத. எருமை பண்ணி இனி ஏதாவது திட்டணுமே. குரங்கு பொறுக்கி. குரங்குன்னு சொன்னா ஓகே, எருமைன்னு சொன்னா ஓகே. ஒருக்கி நான் மூஞ்சி அடிச்சிருவேன். அப்படின்னா நான்